Happy morning, students. Today now we are going to talk about this lesson, Industrial Revolution. நம்ம எயித்தில் கூட படிச்சிருப்பீங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் படிச்சிருப்பீங்க. அதே தான் சேம் லெசன். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், த எசென்சியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் 18th century இங்கிலாந்தில் 18ஆம் நூற்றாண்டில் எப்படி தொழில்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ப்ரிவையிங் இங்கிலாந்து ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இன்வென்ஷன் தட் ஃபெசிலிட்டேட்டட் ரெவல்யூஷன் இன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன், எப்படி ஜவுளி துறை உருவாகுச்சு. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, குவிக்கிங் ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இங்கிலாந்து, ரைஸ் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட் அண்ட் இட்ஸ் consequences in England, second industrial revolution in France, Germany and America, a great railroad strike and high market massacre in the US, impact of industrial revolution in India. அதோடைய தாக்கம் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன். In the later half of 18th century, major changes occurred in the method of production that changed in history of humankind. This profound transformation is described as the Industrial Revolution. Goods began to be processed not by hand, by machines. This increased the volume of goods produced exponentially. The changes were not only economic but made a profound impact on society and politics. அதாவது 18ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பார்க்கும்போது பண்டைய காலத்தில் என்ன அப்படின்னா, மனிதகுல வரலாறு அப்படின்னு சொல்லும்போது விவசாயம், கைவினை பொருட்கள் கலந்த கலவையாக தான் காணப்பட்டுச்சு. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பருத்தியினுடைய உற்பத்தியினுடைய பிறப்பிடம் இந்தியாவாக மாறியது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களால் பயன்படுத்த யூஸ் பண்ண உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பொருட்களை, அது நாளடைவில் மெஷின்ஸ்னால் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்போ மெஷின்ஸ்னால் உற்பத்தி செய்யும்போது அதனுடைய குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகளவு கிடைக்க ஆரம்பித்தது. இதில் அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் agrarian and handicraft economy to one dominate by factory and machine product. அப்போ இந்த கைவினை பொருட்கள் அப்படின்றது அது என்ன செய்யப்பட்டது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்தது. அதற்கு பதிலாக மெஷினால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டது. Starting in England, first it spread of other parts of the world, although it's used early by French writers, but the term Industrial Revolution was popularized by the English economic historians in denoted British economic development from 1760 to 1840. பிரிட்டிஷோட இங்கிலாந்துடைய தொழில் புரட்சி என்ன செய்யப்பட்டது, உருவாக ஆரம்பித்தது. யூஸ் ஆஃப் நியூ பேசிக் மெட்டீரியல்ஸ், அதாவது ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் நியூ பேசிக் மெட்டீரியல் அயன் அண்ட் ஸ்டீல், அதாவது புதுதாக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யூஸ் ஆஃப் நியூ எனர்ஜி சோர்சஸ், கோல், எலக்ட்ரிக், பெட்ரோலியம். அதே மாதிரி எனர்ஜி, ஆற்றல் சோர்சஸ்ன்னு சொல்லும்போது கோல், எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோலியம் யூஸ் பண்ணாங்க. இன்வென்ஷன் ஆஃப் நியூ மெஷின்ஸ், புதிய மெஷின்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்பின்னிங் ஜென்னி அண்ட் பவர் லூம் தட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் வித் மினிமம் எக்ஸ்பேண்டிங் ஆஃப் ஹியூமன் எனர்ஜி. அப்போ ஸ்பின்னிங், நூல் நூற்கும் ஆலை இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எமர்ஜென்ஸ் ஆஃப் அ நியூ ஆர்கனைசேஷன் நோன் அஸ் த ஃபேக்டரி சிஸ்டம் which entailed increased divisions of labor, specialization of work அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேலை பகிர்வு அப்படின்றது உருவாக்கப்பட்டது. டெவலப்மெண்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு மற்றும்
டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து இதெல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டது. இன்க்ரீசிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அறிவியல் லேபு அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பித்தது. த யூஸ் ஆஃப் நியூ டெக்னாலஜி, புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் பிகினிங்ஸ்ன்னு சொல்லும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிகேன் இன் த இங்கிலாந்து ஃபர்ஸ்ட். இங்கிலாந்து தான் முதலாக இந்த தொழில் புரட்சி அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இட் ஹேட் சர்டன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். தேர் ஆர் இங்கிலாந்து அண்ட் abundant resources and possess the colonies, with India being the brightest jewel in British crown. அதாவது அந்த பிரெஞ்சு நாட்டு பயணி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள மயிலாசனம் மற்றும் பட்டு தங்கத்திலான தரை விரிப்புகள், சிறிய அளவிலான சிற்ப வேலைப்பாடுகள் இதெல்லாம் பார்த்து வியந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுடைய கலைநயம் அப்படின்றது வந்து இருந்தது. அப்போ இங்கிலாந்து ப்ராசஸ் த ரெக்வயர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் பை இமிக்ரெண்ட் ஆர்டிசம் ஃபார் த நெதர்லாண்ட். அப்போ இங்கிலாந்து ஹேட் டெவலப்டு பேங்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. க்ரோயிங் என்டர்ப்ரனரியல் கிளாஸ் அண்ட் பொட்டன்சியல் இன்வெஸ்டர், அதாவது தொழில் முனைவோருக்காக வந்து நிறையா வந்து உருவாக ஆரம்பித்தது. என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ராயல் சொசைட்டி ஆஃப் இங்கிலாந்து ஃபார் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வெஷன். பெரிய பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த ராயல் சொசைட்டி பீப்புள்ஸ் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக ஆரம்பித்தது. பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் இங்கிலாந்து டு bestow its full attention ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth. அப்போ அந்த அரசியல் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, தன்னுடைய அரசியல் இதை வந்து உருவாக்குறதுக்காகவும் இவங்களுடைய கவனம் பூராமே எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து தொழிற்சாலைகளை உருவாக்குவதும் நவீன இயந்திரங்களை கண்டுபிடிப்பதில் தான் வந்து இவங்களுடைய பங்கு வந்து இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். அப்போ டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லும்போது இயந்திரங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடைய போட்டி அப்படின்றது வந்து அதிகமாக இருந்தது. அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பிஃபோர் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் த ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கிளாத் வேர் அண்டர்டேக்கன் ஃபார் டொமஸ்டிக் அண்ட் லோக்கல் கன்சப்ஷன். அதாவது இண்டஸ்ட்ரியல் தொழில் புரட்சி வருவதற்கு முன்பாக நூற்கக்கூடிய நூல், கைராட்டை இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து என்ன செஞ்சாங்க, போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இட் வாஸ் டன் பை ஹோம் ஆர் இன் ஸ்மால் கேரட் பிளேசஸ். அந்த சின்ன பிளேஸில் போட்டு நூல் நூற்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து கைராட்டைகள் மூலமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஆல்சோ டுக் பிளேஸ் ஆன் எ காட்டேஜ் ஸ்கேல். அதாவது சிறு குடிசை தொழில்கள் மூலமாக என்ன செஞ்சாங்க, அந்த ஸ்பின்னிங் கைராட்டை நூல் நூற்கிற வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. The manually operated spinning wheel required to 8 spinners to supply yarn to one handloom weaver. In 1733 John Kay invented to flying shuttle. இவர் தான் முதலாக வந்து அந்த ஃப்ளையிங் ஷட்டில் அது இயந்திரம், அதாவது எரி நாடா, நூல் நூற்கும் ஜென்னி கருவி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இது 1733 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வென் ஆப்ரேட்டட் பை ஹேண்ட் இன்க்ரீஸிங் த ஸ்பீட் ஆஃப் த வீவிங் ஆஃப் கிளாத். 1764 வந்து வீவிங் கிளாத் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஜேம் ஹார்க்ரீவ்ஸ் இன்வென்டட் எ ஸ்பின்னிங் ஜென்னி, அதாவது ஜென்னி நூல் நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம் ஆகியவற்றை வந்து கண்டுபிடிப்பது நெசவு உற்பத்தியை பெரிய அளவில் உருவாக்க உதவியது. அது மாதிரி பிரிட்டனுடைய உற்பத்தியான பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்தையாக, மார்க்கெட்டாக இந்தியா வந்து மாறியது. அதாவது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன் அண்ட் இங்கிலாந்து வந்து தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தான் வந்து இந்தியாவில் விற்க ஆரம்பித்தது. 2 years later ரிச்சர்ட் ஆர்க்ரைட் அப்போ வந்து
இந்த தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய பொருட்கள் வந்து இங்கிலாந்து இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்களோட என்ன செய்ய முடியல, போட்டி போட முடியலை. அப்போ the water frame, the spinning frame used water power in place of manpower. The water frame was too big a run at home. இந்த மாதிரி ஜான் கே, ஜேம்ஸ் ஹார்க்ரீவ்ஸ் இவங்கெல்லாம் என்ன செஞ்ச ஆரம்பித்தாங்கன்னா நிறையா வந்து அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வந்து புதிய புதிய புதுமைகளை வந்து புகுத்த ஆரம்பித்தாங்க. The spinning frame used water power in place of manpower. The water frame too big to run at home. Thus was born the factory in 1779. சாமுவேல் கிராம்ப்டன் invaded the spinning நூல். அதை வந்து சாமுவேல் கிராம்ப்டன் தான் வந்து 1779 கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ it spun hundreds of thread simultaneously. அதாவது ஒரு அட்ட டயத்தில் வந்து த்ரெட் நூல் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் simultaneously and produced 8 fine and cross threads. Eli Whitney invented the cotton gin in 1793, removing the seeds from the காட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ the textile manufacture was the heart of the industrial revolution. அப்போ இந்த ஜவுளித்துறை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இதயம், அதாவது ஹார்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இந்த இண்டஸ்ட்ரியல் தொழில் புரட்சி உருவாவதற்கு இந்த டெக்ஸ்டைல் ஜவுளித்துறை அப்படின்றது வந்து ஒரு இதயமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓவர்ஸ் a span 50 years, the textile manufacturing industry in Britain witnessed a transformation of the method of production from handmade in machine-made goods. The newly invented machines enabled factories to produce textile goods in large quantities. Lancer, Soft Design, Yorkshire became the major factory centers. நிறைய வந்து மேஜர் ஃபேக்ட்ரி சென்டர்ஸ் வந்து இருக்குது. The most noble was Manchester, which had more than 50 mills in 1802. This factory involved in mass production were organized on the principle of divisions of labor. நிறைய வந்து உற்பத்தி வந்து என்ன செய்யப்பட்டது, இண்டஸ்ட்ரி கண்டுபிடிச்சது மூலமாக நிறைய வந்து நாட்டில் வந்து என்ன இப்போ வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் செயல்பட்ட அனைத்து கொள்கைகளும் இந்திய உள்நாட்டு தொழில்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது. அப்போ கிழக்கிந்திய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் கண்டுபிடிக்கப்பட்ட தடையில்லா வாணிப கொள்கை இந்திய வர்த்தகர்கள் தங்களுடைய பொருட்களை வந்து சந்தைக்கு வந்து விலை குறைவாக விற்க கட்டாயப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மலிவான விலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வந்து பெருமளவு வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளில் என்ன அதிகமான லாபத்துக்கு வந்து விற்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய பாரம்பரிய தொழில் வந்து வெகுவாக என்ன செய்யப்பட்டது, இதன் விளைவாக பாதிக்கப்பட்டது. ஆனால் வந்து இந்தியாவினுடைய வர்த்தக நலன்களுக்கு எதிராக பாதுகாப்பு கட்டணங்கள் கொள்கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அப்போ பிரிட்டனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரி அப்படின்றது வந்து விதிக்கப்பட்டது. ஆங்கிலேய பொருட்கள் வந்து பெயரளவுக்கு மட்டுமே தான் வந்து வரி விதிக்கப்பட்டது. அப்போ இந்தியாவில் தயார் செஞ்சு அதை வெளிநாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு அதிகமான வரி அப்படின்றது வந்து விதிக்கப்பட்டது. அதே சமயத்தில் இதில் வந்து கொடுக்கும்போது என்ன செய்யப்பட்டது, அதிகமாக வரி வந்து வசூலிக்கப்படவில்லை ஆங்கிலேயர்களுடைய ப்ராடக்டில். அதே மட்டும் இல்லாமல் இந்த நிலக்கரி சுரம், அதாவது 19th செஞ்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா
19ஆம் நூற்றாண்டுடைய இந்தியாவோட தொழில்மயமாக்கல் அப்படின்றது வந்து நவீனமயமான தொழில் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் ஃபேக்ட்ரி, மைனிங்ஸ், நிலக்கரி சுரங்கம், டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன், இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோலிங் மில், மெஷின்ஸ் ஃபார் ரோலிங் ஸ்டீல் ஆர் எனி அதர் மெட்டல் இன்டு சீட்ஸ் ப்ரொவைட் பை த 15 times ஃபாஸ்டர் தென் என்னது ஹியூமரிங் ராட் அயன். அப்போ இந்த மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் வந்து அது தயாரிக்கக்கூடிய ரோலிங் மில் இதெல்லாம் வந்து அதிக 1856 வந்து ஹென்ரி பாஸ்மர் discovered a faster and cheaper method of producing steel. In course of time, iron and steel came be used in making all machines in all industries. அதாவது நிறைய மில் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நிறைய மிஷின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. மைனிங், த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பை ஆர்க்ரைட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்டீம் இன்ஜின் வந்து ஆர்க்ரைட் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சார். பை ஜேம்ஸ் வாட் ஃபர்தர் இன்க்ரீஸிங் டீம்டு ஃபார் த கோல், நிலக்கரி நீராவி இயந்திரத்தை வந்து ஜேம்ஸ் வாட் கண்டுபிடிச்சார். as the result of coal mines became the deeper and deeper, making it more and more dangerous. As miner used oil lamp in the mines, the risk of explosion was high, leading in the death of miners. This was reduced by the invention of safety lamp by Sir ஹம்ப்ரே டேவி in 1850. அதாவது இந்த மைனிங் சுரங்க தொழிற்சாலைகளில் நிறைய பேர் வந்து உயிரிழக்க ஆரம்பித்தாங்க. அதாவது இடிபாடுகளாக இருக்கட்டும் அல்லது வெடி வச்சு தகர்க்கும் போது அந்த பாறைகள் உள்ளே விழுந்து உயிரிழக்க நேரிடுச்சு அப்படின்னா அதற்காக வந்து இவர் என்ன செஞ்சார், சர் ஹம்ப்ரே தேவி வந்து 1815 ஒரு லேம்ப் வந்து கண்டுபிடிச்சார். இதுவரை இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.